என் அருமை தோழர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்று இந்த முருங்கைக்கீரையின் மகிமை பற்றி நாம் கொஞ்சம் பேச வந்திருக்கின்றோம். இந்த முருங்கைக்கீரை நமது பாரம்பரியத்தில் 300,000 ஆண்டு காலமாக நம்மை தொட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அற்புத அதிசயம் நிறைந்த ஒரு மரம். அற்புதமும் அதிசயம் நிறைந்த ஒரு மரம். அதனால்தான் ஒவ்வொரு வீட்டிலும், இந்தியர் வீட்டிலும் இந்த மரம் நிச்சயமாக இருக்கும். இதை பார்க்கலாம். இதன் தன்மையை அறிந்துதான் நமது முன்னோர்கள் இதை கட்டாயமாக ஒவ்வொரு வீட்டிலும் வைத்திருக்கிறார்கள். சரிங்களா? ஆக ஒரு மனிதனுக்கு உடம்பில் ஏறக்குறைய 4448 விதமான நோய்தான். அவன் நகத்தில் துவங்கி உச்சி வரை அவ்வளவு நோய்தான் வரும். அதற்கு மிஞ்சிய நோய் இன்னும் வரவில்லை. இந்த நோய்கள் அனைத்திற்கும் ஒரு விடையாக இந்த முருங்கை மரத்தின் வேரில் துவங்கி உச்சி, அதாவது இலைகள் வரை நிவாரணம் தரும். அந்த அற்புதம் கொண்டது. சரி, இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், என் அருமை தோழர்களே, இந்த இலை, இதனது பூ அல்லது இதனது காய், முருங்கைக்காய் என்று சொல்வோம்ல, அல்லது இதனது பட்டை, அப்படி இதனது பட்டை, அப்புறம் பிறகு மற்ற வகை எல்லாமே, எல்லா வகையிலுமே இதனுடைய காம்பு அனைத்துமே அளப்பரிய மருத்துவ குணங்கள் கொண்டது. மிகவும் அதிசயம் நிறைந்த இந்த பொருள் நமது பாரம்பரிய உணவாக இருக்கிறது. ஒரு கிராம் டு கிராம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிராமுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்த்தோம் என்றால், என் அருமை தோழர்களே, இந்த முருங்கை மர இலையை மட்டும் முதலில் பார்ப்போம். இந்த முருங்கை மர இலையை நாம் கிராம் டு கிராம், நீங்கள் ஒரு 100 கிராம் எடுத்தீர்கள் என்று வைத்துக்கொள்வோமே. ஓகே, அவ்வளவு இந்த ஒரு கேரட்டில் கூட 10 மடங்கு அதிகமான வைட்டமின் ஏ இருக்கிறது. அதே நேரத்தில் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியமை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற வைட்டமின் சி விட 7 மடங்கு அதிகமாக இருக்கிறது. இந்த ஸ்பீனிஷ் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்பீனிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பப்பாய் படம் பார்த்திருப்பார்கள். இந்த காமெடி, இது கத்தோன், அதில் பப்பாயை இந்த ஸ்பீனிஷை குடித்தவனே அவருக்கு பலம் வந்துவிடும். அந்த கீரை தான் நாம் அன்றாடம் சமைக்கும் கீரை தான் அது. சரிங்களா? அதில் இதோட 15 விழுக்காடு கால்சியம், எலும்புகளுக்கு சம்பந்தமான கால்சியம் அதிகமாக இருக்கிறது. புரோக்கோலி என்று சொல்லக்கூடிய புரோக்கோலிக்கு புரோட்டீனை விட 12 விழுக்காடு அதிகமாக இந்த மொரிங்காவில் இருக்கிறது. அதாவது முருங்கைக்கீரையில் இருக்கிறது. என் அருமை தோழர்களே, கிராம் டு கிராம். சரிங்களா? ஆக நீங்கள் 100 கிராம் இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கொண்டால், நீங்கள் அன்று இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை பழங்களில் இருக்க சத்துக்களை பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். அத்தனை அதிசயங்கள் அதில் இருக்கின்றன. என் அருமை தோழர்களே, நீங்கள் எடுக்கிற 25 ml காலையில் எடுக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோமே, எலிசரை எடுக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொண்டால், அன்றைக்கு தேவையான 80 விழுக்காடு சத்து உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று அர்த்தம். உங்கள் உடம்புக்கு கிடைத்து விட்டது என்று அர்த்தம். அதே நேரத்தில் மாலை மீண்டும் அதே 25 ml எடுக்கிறீர்கள் என்றால், அந்த இழந்த பலத்தை மீண்டும் பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். 80 விழுக்காடை மீண்டும் பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஆக இந்த 25 ml நீங்கள் குடிப்பது, இந்த எலிசரை குடிப்பது, ஏறக்குறைய 1 கிலோகிராம் மொரிங்கா இலையை உண்பதற்கு சமமாகும். அவ்வளவு சத்துக்கள் நிறைந்தது. அதனால்தான் இன்று அதை எடுப்பவர்கள் மத்தியிலே நிறைய நிவாரணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஓகே, இது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளை மிக அபரிதமாக கொடுக்கும். ஓகேங்களா? இது இதை ஒரு என்ன சொல்ல, ஒரு ஹெர்ப்ஸில் சேர்க்கலாம். ஆனால் சமீப காலத்தில் இந்த WHO என்று சொல்லக்கூடிய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை ஒரு சூப்பர் ஃபுட் என்று 2019 ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் நண்பர்களே, இந்த மொரிங்கா எலிசர் மெடிசன் அல்லது மருந்து அல்ல. இது ஒரு சத்துணவு.
அபரிதமான சத்துக்கள் நிறைந்த ஒரு சத்துணவு. ஆக எப்படி இது நோய்களை குணமாக்குவது? ஒரு நோய் வருகிறது என்றால் உள்ளுறுப்பு அனைத்தும் சக்திகளை இழந்து விட்டது என்று அர்த்தம். இதை என்ன செய்யும் என்றால், இதை உண்ணும் பொழுது அந்த உள்ளுறுப்புகளை பலப்படுத்திவிடும். உள்ளுறுப்புகள் பலம் பெற்றுவிட்டால் நோய் எதிர்ப்பு தானே உடலை சுத்திகரித்து கொள்ளும், தானே உடலை மருத்துவம் செய்து கொள்ளும். சரிங்களா? ஓகே, அந்த தன்மையில் தான் இது நிச்சயமாக ஒரு மருந்தே அல்ல. ஓகே, என்ன சிலர் கேட்கிறார்கள், எந்தெந்த இதற்கு இது உதவி செய்யும் கேட்டால், மீண்டும் சொல்கிறேன், அடிப்பாதம் துவங்கி உச்சி முடிவரை ஏற்படக்கூடிய 4448 விதமான நோய்கள் அனைத்திற்கும் இது நிவாரணம் தரும். இது ஒரு சூப்பர் ஃபுட். ஓகே, இந்த மொரிங்கா எலிசர் என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டில் நமது கம்பெனியிலே 12 வருடத்தில் 1 மில்லியன் 10 லட்சம் பாட்டில் விற்கப்பட்டிருக்கிறது. 1 மில்லியன் விற்கப்பட்டிருக்கு. இதற்கு நிறைய அவார்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நிறையா கணக்கில் அடங்கா அவார்டு கிடைத்திருக்கிறது என் அருமை தோழர்களே. ஏனென்றால் இதனுடைய தன்மைகள், நிறைய பேர் இதில் குணமாகி இருக்கிறார்கள் உலகம் முழுவதும். இந்த அவார்டுகள் நீங்களே இங்கே பார்க்கலாம். ஆக இங்கு நாம் இங்கு தெரிந்து கொள்வது என்னவென்றால், இந்த 1 மில்லியன், ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் இந்த 1 மில்லியன் எவ்வளவு என்று கேட்டால் என் அருமை தோழர்களே, ஓகே, இந்த 1 மில்லியன் பாட்டில்களை வைத்து நாம் மலேசியாவில் இருக்கிற பெட்ரோனாஸ் ட்வின் டவர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை போல அதே மாதிரி 1100 ட்வின் டவர்களை கட்டலாம். இடம் எங்கே? ஆக இந்த 1 மில்லியன் என்பது 1100 ட்வின் டவர்ஸ், பெட்ரோனாஸ் ட்வின் டவரை கட்ட முடியும். அவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருக்கிறது. ஆக என் அருமை தோழர்களே, இன்று நம் கைக்குள்ளே இருக்கிறது. இதில் அந்த மொரிங்கா எலிசரில் முருங்கைக்கீரை ஜூஸ் மட்டுமல்ல, அச்சாய் பேரி போன்ற அற்புத குணங்கள் கொண்ட நிறைய பொருட்களை அது இணைத்திருக்கிறார்கள். அதனால் அந்த தன்மை இன்று அதிகமாக பலன் நாம் அடைகின்றோம். ஆக அனைவரும் இதை பயன்பெற்று சிறப்புடன் வாழ நான் வாழ்த்துகின்றேன். அதே நேரத்திலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக், ஷேர் செய்து கொள்ளுங்கள். அது இனாம் தான் உங்களுக்கு. மீண்டும் நான் அடுத்தடுத்து பதிவு செய்யும் பதிவுகள் உங்களை நேரடியாக அடையும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். சுகமான ஒரு உலகம், இன்பமான ஒரு உலகம், ஆரோக்கியமான ஒரு உலகம் உருவாக்க வேண்டும். அதற்கு நமது பங்கு மிக அதிகம். அதை இந்த முருங்கைக்கீரையின் வழி நாம் அதை உலகுக்கு எடுத்துச் சொல்வோம். நன்றி, வணக்கம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க.